இந்த பூமத்திய ரேகையில் ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றத்தின் நிமித்தமாக வெப்பம் அதிகமாகும். அப்படி என்றால் வெப்பத்திற்கு வெப்பம், அதாவது வெப்பமுள்ள நாட்களிலே இதுவரைக்கும் நான் பார்க்காத அளவுக்கு ஒரு கொடிய ஒரு வெப்பநிலை தாக்கத்தை நான் பார்ப்போம். இதர் நிமித்தமாக முழு உலகத்திலும் ஏதோ ஒரு தேசத்தில் மாத்திரமல்ல, முழு உலகத்தில் ஆங்காங்கே ஜனங்கள் உயிரிழக்க வேண்டிய காரியங்கள் இதன் நிமித்தமாக அநேக தீமைகள் என்ன செய்யும், ஒவ்வொரு தேசங்களிலும் உண்டாகும். Due to this changes in the equator, there will be rise in the temperature, that is heat for heat, which means during the days of heat, it will be more hot, that is extreme hot, which we haven't witnessed so many years. This will happen, and due to this, people will lose their lives. இந்த வெப்பம் அதிகமாகிறதுனாலே கடல் மட்டங்கள் என்ன செய்யும், பனிப்பாறைகள் உருகும். பனிப்பாறைகள் உருகிறது நிமித்தமாக கடல் மட்டங்கள் உயரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Due to this rise in temperature, the glaciers will start melting, and due to this melting of glaciers, the rise in sea level will take place. இந்த பனிப்பாறைகள் உருவதனாலே கடல் மட்டங்கள் உயரும். Due to the melting of glaciers, the sea level will rise. கடல் மட்டம் உயர்வதனாலே கடலோர பகுதியில் இருக்கிற பட்டணங்கள், கிராமங்கள் எல்லாம் என்ன செய்யும்னா மூழ்கி போகக்கூடிய அபாயம், அழியக்கூடிய அபாயம், இப்படிப்பட்ட வாழ்வாதாரங்களை இழந்து போகக்கூடிய அபாயம், இப்படிப்பட்ட பல காரியங்கள் சம்பவிக்க போகிறது. இதனாலே மரண ஓலங்கள், அநேக தீமைகள் காணப்பட போகிறது. Due to this rise in sea level, the coastal areas will completely vanish, and the people who live in the coastal areas, they will lose their belongings and everything. And due to this, there will be mourning and crying and wailing, and people will lament. இந்த கடுமையான வெப்ப அலையால் பிரான்ஸ், ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் 4700க்கும் மேற்பட்டு கூடுதல் உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக தேசிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் பல பகுதிகளில் மின்சார விநியோகம் பாதிக்கப்பட்டதுடன் பள்ளிகள் மூடப்பட்டன. காட்டுத்தீ மற்றும் வறட்சி நிலையும் தீவிரமடைந்தது. கோப்பர்னிக்கஸின் தகவலின்படி ஸ்பெயின் முதல் இத்தாலி, ஜெர்மன், ஆஸ்திரேலியா மற்றும் ஐக்கிய ராஜ்யம் வரை பரவியுள்ள மேற்கு ஐரோப்பா கடந்த 3 மாதங்களில் 3வது கடுமையான வெப்ப அலையை சந்தித்துள்ளது. ஐரோப்பிய மத்திய காலநிலை முன்னறிவிப்பு மையம் வியூக தலைவர் சமந்தா பர்கஸ் கூறுகையில், 2026 ஜூன் மாதம் காலநிலை எவ்வளவு வேகமாக மாறி வருகின்றது என்பதை தெளிவாக வெளிப்படுத்தியுள்ளது. வெப்ப அலைகள், வெப்பமடைந்த கடல்கள் மற்றும் அவற்றால் மனிதர்கள், சுற்றுச்சூழல் மற்றும் உள்கட்டமைப்புகளுக்கு ஏற்படும் அபாயங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன என்றார். இதற்கிடையில் உலக வானிலை அமைப்பு தொழில்மயமாக்கலுக்கு முந்தைய காலத்துடன் ஒப்பிடும்போது பசுமை இல்ல வாயுக்கள் காரணமாக பூமியின் சராசரி வெப்பநிலை ஏற்கனவே சுமார் 1.4 பாகை செல்சியஸ் உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளது.